அதுக்கப்புறம் ஏஷா வேஷாவது அப்படின்னு ஆரம்பிக்கும். அடுத்தது ஒரு சின்ன ஒரு தண்டமா ஒரு போயம் ஒண்ணு இருக்கும். எங்க இருக்குது? ஏஷா நானகம் ஓஷி காமகாஷிகா மத்ஸ்யா ஆஷிகா லாசிகா நிர்நாசா குலநாசிகா அவசிகா காமஸ்ய மஞ்சுஷிகா ஏஷா வேஷவதுஹு சுவேஷ நிலையா வேஷாங்கனா வேஷிகா ஏதானி அஸ்யாக தச நாமகானி மயா கிருதானி அத்யாபி மாம் ந இச்சதி. ஓகே, இது சொல்லிடலாம். அந்த நேற்றுக்கு அது பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் பாவன்னு கூப்பிடுறோம். இந்த ஷாக்கரை ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம வந்து கொஞ்சம் வந்து இஸ் அ ஃபூல் அப்படின்னு பார்த்தோம். அதனால அவன் சொல்றது எல்லாமே ஒரு மாதிரி காமெடியா தான் இருக்கும். இவ எப்படிப்பட்டவ அப்படிங்கிறான். எப்படிப்பட்டவ இவன்னு இவளுக்கு ஒரு தச நாமகாணி சொல்றேன்னு அதுக்கு மேலேயே ஒரு எக்ஸ்ட்ராவா சொல்லிடுறான். ஆனா தசம்னு சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் லூஸ் தானே. சோ ஏஷா வந்து எப்படிப்பட்டவ அப்படின்னு கேட்டேன்னா நாணக மாஷிக இந்த நாணக மாஷி காமகஷிகா. நாணக மாஷினா என்ன அர்த்தம்னா திருடன் அர்த்தமா. நாணகம்னா பைசா, மாஷினா முஷ்னாதி இதி மாஷி அப்படின்னு வருது. சோ ஃபர்ஸ்ட் நாணக மோஷி, அந்த நாணக மோஷினா தஸ்கரகன்னு அர்த்தம். அவனுக்கு வந்து நாணக மோஷகசிய காமகஷிகா தஸ்ய காமம் சா வர்த்தயதி. அவனோட காமத்தை வந்து உத்தீபனம் கரோதி, அந்த மாதிரிப்பட்டவ அப்படின்னு வருது. தஸ்ய காமம் கஷதி இதி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படிப்பட்டவ இவ அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் எப்படிப்பட்டவ மத்ஸ்யாசிக்ஷகா. மத்ஸ்யாசிகானா மத்ஸ்யம் போஜதி இது மத்ஸ்யாசிகா அசதம் கரோதி சா. அதுக்கப்புறம் லாசிகா. லாசிகானா டான்ஸ் ஆடுறவன்னு அர்த்தம். லாசியம் அப்படின்னு வரும் இல்லையா? சோ லாசிகா அப்படிங்கிறது டான்ஸ் ஆடுறவ அப்படி நிருத்தியாங்கனா அப்படின்னு வருது. நிர்நாசா சப்ப மூக்குன்னு அர்த்தம். மூத்தே இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்ப மூக்குன்னு அர்த்தம். அவளை வந்து வர்ணிக்கிறானா இப்படி எல்லாம் அப்படின்னு எடுத்துக்கணும் நம்ம. நிர்நாசானா ஆக்சுவலி வந்து ஒரு நம்ம பேசத்தை கூட ஸ்லாங்ல சப்ப மூக்கு காரின்னா என்ன அர்த்தம்? அவளை திட்டுற மாதிரி தானே, அந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் அவசிகானா ஷீ இஸ் நாட் பிகமிங் வசம், வசம் கச்சதி. அவசிகா எப்படி அவளை வசம் பண்ண முடியும்? காசு கொடுத்தனா. சோ யதா பிரச்சுர தனம் தத்வா ஏவ சா வசம் பிராப்தும் சக்னோதி. அப்படிப்பட்டவ ஏன்னா அவ அந்த கணிகா ஸ்திரீ தானே அப்படின்னு எடுத்துக்கணும். எப்படிப்பட்டவ? அடுத்தது குலநாசிகா. குலசிய நாசிகா, குலத்தை வந்து நாசம் பண்ணக்கூடியவ. அதுக்கப்புறம் காமஸ்ய மஞ்சூஷிகா. காமஸ்யன காமதேவசிய, மஞ்சூஷிகானா பேத்திகா, காம பெட்டி அவன். இப்படிலாம் வர்ணனை பண்றான். ஏஷா வேஷஸ்ய வதுகு. இவ எப்படிப்பட்டவ அப்படின்னா வேஷஸ்யனா வேஷா கிரகம்னு அர்த்தம். வைஷ்யா அந்த அந்த காமி ஜனங்களோட அந்த கிரகம், அங்க பிறந்து வளர்ந்தவ இல்லையா? அதனால அந்த வீட்டை அப்படி சொல்றான். அந்த காலத்துல தாசி வீடுன்னு இருக்கும் போல இருக்கு. அந்த மாதிரிப்பட்ட அது அவளோட ஸ்னுஷா இவ, அப்படிப்பட்ட இவ அப்படிங்கிறான். சுவேஷானாம் நிலையா. சுவேஷானாம் நிலையானா அலங்காரம். சுந்தர பூஷணைகி அலங்கிருத்தா. தஸ்ய நிலையா, அந்த அதுக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிற அலங்கார பெட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதோட இடமா இருக்கிறவ இவ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். சோ அப்படிப்பட்டவ இவ ஆஸ்திரேய பூதா. சுவேஷானாம்னா நல்ல சு வேஷம்னா இந்த இடத்துல அலங்கரணம்னு எடுத்துக்கணும். சு அலங்கரணானாம் நிலையம் யஸ்யாசா. அப்படிப்பட்டவள் இவள். அதுக்கப்புறம் எப்படி இருக்கா இவ? வேஷஸ்ய வேஷிகா. வேஷஸ்யனா வேஷம் போடுறவ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த இடத்துல அப்படி இல்லைன்னா அந்த வேஷ ஸ்திரீ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த தாசி வீடுன்னு பார்த்தோம் இல்லையா? சோ வேஷ கிரகசிய ஸ்திரீ அங்கனா. அப்படிப்பட்ட வேஷிகா இந்த இடத்துல வந்து வேஷசாலினி, நாடகம் போடுறவ, எப்படி வேணா பிஹேவ் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி. இப்படி நான் விதவிதமா ஏதானி இப்படி இவளால தசநாமகாணி அஸ்யாக கிருதா. அவளுக்கு வந்து ஒரு 10 நாமம் வச்சுட்டேன். ததாபி சாமாம் ந இச்சதி. இவ்வளோ புகழ்ந்து பேசி கூட அவளுக்கு என்ன கண்டா பிடிக்கலையா அப்படின்னு சொல்றான். சரியான பைத்தியக்காரன் நான் போகும்போது இருக்கு. இங்க வந்து ஐ திங்க் இதுக்கு அலங்காரம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவளையே வந்து எலி பார்த்தா பறிக்கிற அலங்காரம் வரும். ஏன்னா அந்த
இது வந்து விசேஷணம் வந்து அபிப்பிராயத்தை சொல்றது அவளை பத்தி இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்றதுனால பரிக்கர அலங்காரம் வருது, வேற ஒண்ணும் இல்ல. பட் இவன் வந்து ரொம்ப கேவலமா சொல்றான், ஒன்னும் ஓஹோன்னு சொல்லல. பேசிக்கலி இவன் வந்து ஃபுல், அப்படியே வர்ணிக்கணும்னாலும் அழகா சொல்ல தெரியாது. அண்ட் அதாவது தர்ஷன்னு சொல்லுவான், ஆனா 11 சொல்லியிருப்பானான். ஏன்னா அவன் கவுண்ட் எதுவுமே பண்ண மாட்டான், என்னமோ வாய்க்கு வந்ததை பேசுற ஒரு ஃபுல் அவன், அவ்வளவுதான். विटः प्रसरसि भयविक्लवा किमर्थं प्रचलितकुण्डल दृष्टघण्टपार्श्वा विटजनन जननक घट्टित इव वीणा जलधर गर्जित भीत सारसा इव सारसी इव சாரி ஓகே. விட்ட இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி பாட்டு மாதிரி சொல்லுவான். பிரசரசி பயவிக்லவா கிமர்த்தம் பிரச்சலித குண்டல திருஷ்ட கண்ட பாஷ்வாக விட ஜன கட்டிதா இவ வீணா ஜலதர கட்சித பீத சாரசி இவ. இவன் ஓகேயா சொல்றான். சோ விட ஜன கட்டிதா வீணா இவ, இந்த வீணைய வாசிக்கிறானாம். யார் வாசிக்கிறானா? இந்த விட்டஜன. விட்டஜனகனா ஜாலியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை, அந்த மாதிரி. சோ விடஜன ஜனசிய நகைகி கட்டிதா வீணா இவ, விடஜனங்களோட கைல இருக்கிற நகத்தால கட்டிதானா அப்படி மீட்கப்பட்ட வீணா அப்படின்னா அது ஏதோ வீணா வந்து வாடி போயிடுமா. இதுவும் ஓஹோன்னு இல்லை. அப்படிப்பட்ட இவளுக்கு எப்படி இருக்கு, அதுக்கு எதோட கம்பேர் பண்றான் அப்படின்னு கேட்டனா, அவ கன்னத்துல வந்து குண்டலம் பட்டு பட்டு அங்க புண்ணாற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கறனால. பிரச்சலித குண்டல திருஷ்ட கண்ட பாஷ்வா. சோ பிரச்சலிதாபியாம் நல்லா ஆடிட்டே இருக்கு. குண்டலாபியாம், குண்டலத்தோட அப்ஜெக்டிவ் வந்து பிரச்சலித. சோ பிரச்சலிதாபியாம் குண்டலாபியாம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா அப்படி ஆடிண்டே இருக்கு இல்லையா, அதனால திருஷ்டவ். திருஷ்டவ்னா அந்த கர்ஷனம், அது உரசறதுன்னு சொல்லுவோம்ல. திருஷ்டவ் கண்டையோகோ பாஷ்வவ் யஸ்யாசா. சோ அவளோட கண்டங்கள் வந்து அதுல அந்த தோடு வந்து இப்படி உரசிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் புண்ணு மாதிரி ஆகுது. அப்படிப்பட்ட கண்டம் இருக்கிறவ யஸ்யாசா தாதுஷி அப்படின்னு எடுத்துக்கணும், அப்படிப்பட்ட எடுத்துக்கணும். இவ எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டனா பய விக்வலா, பயாத் விக்வலா அப்படின்னு, அப்படி பயேன விக்வலா பயாத் விக்வலா அப்படின்னு வரும். அந்த பீதியால பயந்து போய் இருக்கிறவ. அதுக்கப்புறம் எப்படி இருக்கா? ஜலதர கர்ஜித பீத சாரசி இவ. ஜலதரஸ்ய கர்ஜிதேன பீதா சாரசி இவ. ஒரு இது இருக்கு, ஹம்ச பக்ஷி வந்து ஜலதரம்னா மேகசிய கர்ஜனேன பீதா, அந்த ஹம்ச பக்ஷி ஃபெமினின் ஜெண்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. தாதுருஷி அந்த சாரசின்னு போட்டிருக்கு, அதனாலதான் அந்த சாரச பக்ஷியில சாரசின்னு போட்டிருக்கு. அந்த மாதிரி பயேன விக்வலா கிமத்தம் பிரசந்தி, ஏன் பயந்து பயந்து ஓடுற நீ அப்படின்னு கேக்குறான் இவன். அதுக்கு வந்து ஒரு 2-3 அட்ஜெக்டிவ். அவங்க போட்டு இருக்கிற தோடு வந்து கன்னத்துல உரையறதான். ஒரு சாரச பக்ஷி வந்து மேக சப்தத்தை கண்டு பயந்து ஓடுறதான். அந்த மாதிரி எதுக்கு நீ போற அப்படின்னு கேக்குறான். அவ்வளவுதான். இதுல வந்து அலங்காரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு இதுக்கு மாலா உபமா அலங்காரகன்னு சொல்றான். இது இதுக்கு மாலா உபமா அலங்காரம் தெரியறது. ஓகே, அவளோட காதுக்கு அந்த குண்டலம் இருக்கிறதுக்கு எப்படி சொல்றேன்னா விடபஜக கட்டிதா வீணா அப்படின்னு சொல்றான்ல, அத மாதிரி இருக்கிற அப்படிங்கிறா. ஜலதர கட்சித பீத சாரசி, அந்த மாதிரி 2 இது சொல்றதுனால மாலா உபமா அலங்காரம் அப்படின்னு போட்டிருக்கான், வேற ஒண்ணும் இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சு அது மாலா உபமா மாதிரி இல்ல, உபமா தான் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த விடபஜன நகை கட்டிதா வீணாக்கு வந்து இந்த அந்த இதுக்குதான் மேப் ஆகுது. ஜலதர கர்ச்சித சாரசி வந்து தனியா பய விக்லாவுக்கு அது மேப் ஆகுது. பட் இது மாலா உபமான்னு எப்படி சொல்றான்னு எனக்கு தெரியல. 2 தனித்தனி உபமா அலங்காரம் தான் என் கண்ணுக்கு தெரியும். அத்திர மனோஹரத்வாத் சப்தவத்வாத் வா வீணாதுல்யத்வம் முக்தம் இதி பிருத்விதரஹ மாலா உபமா அலங்காரஹ தல்லக்ஷணம் தூ அப்படின்னு போட்டிருக்கு. மாலா உபமா யதா ஏகஸ்ய உபமானம் பகு திருஷ்யதே புஷ்பிதாக்ரா விருத்தம் தல்லக்ஷணம் ஆயுஜி
आयु जिन युग रेपतः यकारः युजि तु न जौजर लगाच पुष्पिताग्रा அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. மாலா எனக்கு உபமா. இப்ப மாலா உபமான்னு சொல்றா. எனக்கு தெரிஞ்ச உபமா அலங்காரம் ரெண்டா கண்ணுக்கு படுறது. ஓகே. जनञ्जनायमान बहुभूषण शब्दमिश्रं किं कि द्रौपदी इव पलायसे रामभीता एष हरामि सहसा एति यथा हनुमान् विश्वावसोः भगिनीम् इव तां सुभद्रां जनजनम् इति बहुभूषण शब्दमिष्टं किं द्रौपदी इति पलायसे रामभीता एषः हरामि सहसा इति यदा हनुमान् विश्वावसोः भगिनीम् इव தாம் சுபத்ராம். கதையெல்லாம் தப்பு தப்பா சொல்லுவான், நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? சோ ராமருக்கு பயந்து திரௌபதி ஓடுற மாதிரிங்கிறது. சோ ராமாத் பீதா திரௌபதி இவ, ராமனுக்கு பயந்து போன திரௌபதி மாதிரி பூஷணானாம் சப்தேன மிஷ்டம், நிறைய அலங்காரம் போட்டு இருக்கா இல்லையா, பூஷணங்கள். சோ அந்த சப்தங்கள் வந்து அதோட கலந்த ஜனம் அப்படின்னு அவரோட அலங்காரத்துல இருந்து சப்தம் வருதான். அதுல அழகா தான் சொல்றான். சப்தம் குர்வன், அந்த மாதிரி குர்வதி அப்படின்னு ஃபெமினின் ஜெண்டருக்கு மாத்திக்கணும். அந்த மாதிரி சத்தம் பண்ணிட்டே கிமர்த்தம் பலாயசையே ஓடி போற அப்படிங்கிறான். இவன் தன்னை பத்தி அர்த்தம் சொல்றான். அகம் துவாம் சகசா ஹராமி, நான் உன்னை இமீடியட்டா வந்து புடிச்சிருவேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஒரு ஆஸ் யூஷுவல் தப்பா சொல்றது. ஹனுமான் யதா விஸ்வாவசோகோ பகினீம் தாம் சுபத்ராம். ஹனுமான் எப்படி வந்து விஸ்வாவசோங்கிறது வந்து ஒரு கந்தர்வனோட பேர் போல இருக்கு, அது தப்பா யூஸ் பண்ணிருக்கு. ஏன்னா சுபத்ரா வந்து நம்ம பார்த்திருக்கோம், பலராம கிருஷ்ணரோட அவ தங்க ஏதோ ஒண்ணு விட்டு தங்க மாதிரி வரும் இல்லையா? சோ விஸ்வாவசோகோ பகினீம் சுபத்ராமிக, ஹனுமான் அதுவும் பண்ணாராம், எல்லாத்தோடையும் கொடுமை. அந்த மாதிரி நான் வந்து அகம் துவாம் சகசா ஹராமி, உன்னை நான் இப்போ வந்து எப்படி பிடிச்சிடுறேன் பாரு அப்படிங்கிறான். ஆஸ் யூஷுவல் இத ஹத உபமா அலங்காரம், இது பேசினாலே அப்படிதான் வரும். உபமா அலங்காரம் தப்பா யூஸ் பண்றது இல்லையா, அதனால ஹத உபமா. மியூட்ல இருக்கீங்க. பேஜ் வரல அதனால. சரி. சேட்டः रमय च राजवल्लभं ततः खादिष्यसि मत्स्यमांसकम् एताभ्यां मत्स्यमांसाभ्यां श्वानः मृतकं न सेवन्ते. ஓகே, இது வந்து அடுத்தது சப்போர்ட் பண்ணி பேசணும்ல, அதனால ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான். ரமயச்ச ராஜவல்லபம் ததக காதிஷ்யதி மத்ஸ்ய மாம்சகம் ஏதாபியாம் மத்ஸ்ய மாம்சாபியாம் ஸ்வானக மிருத்தகம் ந சேவந்தே. இவனை சொல்றான், இவனை ஷக்காரா இருக்கான் இல்லையா, அவனை வந்து ரமய துவம் தம், அந்த ராஜவல்லபம்னா ராஜ்ய வல்லபா இல்லையா, அவனை வந்து ரமய, அவனை வந்து குஷிப்படுத்து, அவனை இது பண்ணிக்கோ, லவ் பண்ணு அப்படிங்கிறான். அப்படி பண்ணினா என்ன ஆகும், உனக்கு என்ன பெனிஃபிட்? கதக மத்ஸ்ய மாம்சகம் காதிஷ்யசி துவம் காதிஷ்யதி, அதுக்கப்புறம் சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம். என்ன சாப்பிடலாம் நீ? மத்ஸ்ய மாம்சகம், இந்த மீன் எல்லாம் இருக்கு இல்லையா, நல்லா அதெல்லாம் நல்லா சாப்பிடலாம் அப்படிங்கிறா. அதுக்கு வந்து எப்படின்னா, இதுதான் இன்னும் காமெடி. எப்படி அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ இருக்கிறாளாம் ஏதாப்பியாம் திருப்தாக, இந்த ஏற்கனவே இந்த குக்குராக இருக்காங்க, இதனால சந்தோஷப்பட்ட குக்குராக விருத்தகம் ந சேவந்தே. இவன் ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கான் நாய்க்கு எல்லாம் கொடுக்கறதுனால சமசரீரம் சேவந்தே. வந்து நன்னா இவனை ரமிச்சன்னு வச்சுக்கோ, இவனை ப்ளீஸ் பண்ணுன்னா யூ கேன் ஈட் மத்ஸ்ய மாம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு வந்து அலங்காரம் வேற காமெடியா இருக்கு, காவியலிங்க அலங்காரம். ஏன்னா ரமய அப்படிங்கிறான். ரமயக்கு ரீசன் என்ன? குக்குராக இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இது சவசரீரம் ந சேவந்தே தத்வத்து தொம்மபி இவனை ஏனம் ரமய அப்படின்னு சொல்றதுனால இந்த இடத்துல வந்து காவியலிங்க அலங்காரம் போட்டிருக்காங்க.
எல்லாமே வந்து பேசிக்கலி கொஞ்சம் இடியட் தான். அதனால அவ பேசுறதுக்கு எல்லாம் வந்து பெரிய அர்த்தம் எடுத்துக்கூடாது. இந்த கேரக்டர்ஸ்க்கால. विटः भवति वसन्तसेन किं त्वं निवेशितम् उद्वहन्ती तारा विचित्ररुचिरं रसनाकलापं वक्त्रेण निर्मथितचूर्णमनः शिलेन त्रस्ता अद्भुतं नगर दैवतवत् प्रयासी. இவன் கொஞ்சம் அப்பப்போ ஒழுங்கா கொஞ்சம் பரவாயில்லையா சொல்றான். இந்த விட்டக மொத்தத்துல 3 பேர்ல 2 கொஞ்சம் சுமார் தான். இவன் கொஞ்சம் பரவாயில்ல. பவதி வசந்த சேனே கிம் துவம் கடீதட நிவேஷிதம் உத்வகந்தி தாரா விசித்திர ருச்சிரம் ரசான கலாபம் பக்திரேன நிர்மர்த்தித சூர்ண மனசிலே இன திரஸ்தாக அற்புதம் நகர தெய்வவத் பிரயாசி. துவம் பிரயாசி, நீ போற. எப்படி இருக்கு நீ போறது அப்படின்னு கேட்டனா, ரொம்ப அழகா இருக்கு. அற்புதம் கிம் அப்படிங்கிறார். எப்படி அற்புதம்னா இருக்குன்னா, திரஸ்தாத் அற்புதம், பயந்து போய் போற. திரஸ்தா ததாபி அற்புதம் நகர தெய்வதவத், நகர தேவதா மாதிரி நல்லா அழகா இருக்கா. நகர தேவதா வந்து மக்களை காப்பாத்துறதுக்கு வேக வேகமா போகும். அந்த மாதிரி இவ வந்து திரஸ்தா, அதனால பயந்து போய் வேகேன கச்சதி சாப்பி. அதனால பார்க்க அப்படி இருக்கு அப்படிங்கிறான். மிச்சம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டனா, அவ ஃபேஸ பத்தி வர்ணிக்கிறான். பக்திரேன அப்படின்னா அந்த ஃபேஸ பார்த்தா அப்படி எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவளோட சரீர அழகை பத்தி தான் சொல்றான். தாரா விசித்திர ருச்சிரம் ரசான கலாபம். சோ அந்த ரசான கலாபம் இருக்கே, அது வந்து உன்னோட ரசான கலாபம்னா ஒட்டியானம். அந்த ரசானத்தோட அழகான அந்த ரசானம் எங்க இருக்கு? பவத்தியாக கடீதடே நிவேஷிதம், உன்னோட கடிதடத்துல இருக்கு. கடிதடே நிவேஷிதம்னா ஸ்தாபிதம். பவத்தியாக ரசான கலாபம் கீதுருஷம் அப்படின்னு பார்த்தனா, கீதுருஷகதத் அப்படின்னு தம்னு பார்த்தனா, தாரா விசித்திர ருச்சிரம். தாரானா இது நட்சத்திரம்னு எடுத்துக்க முடியாது. இங்க வந்து அது வெள்ளை கலரா இருக்குல்ல, அந்த அழகு முத்து பேசிக்கலி. ஆனா அந்த கலரால வெள்ளையா இருக்கிறதுனால நம்ம முத்துன்னு புரிஞ்சுக்கணும். அதனால பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தாரானா இங்க இருக்கும், கொஞ்சம் டவுட் வந்துருச்சு ஒண்ணு, அதனால பார்த்துக்கணும். தாராபிகி விசித்திர ருச்சிரக தம். ஸோ ஃபர்ஸ்ட் விசித்திரக ருச்சிரகவை ஃபர்ஸ்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் தாராபிகி விசித்திர ருச்சிரக தம் அப்படின்னு போட்டுக்கணும். அப்படின்னா வெள்ளை முத்து மாலையால, விசித்திரம்னா பியூட்டிஃபுல்லா, ருச்சிரம் அகைன் பியூட்டிஃபுல் தான். அந்த அழகுக்கு வந்து 2 விதமா சொல்றாங்க. அந்த பியூட்டிஃபுல்லா அற்புதமா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பவத்தியாக ரசானா கலாபம் உத்வகந்தி தாரயந்தி அப்படின்னு எடுத்துக்கணும். அப்புறம் உன்னோட மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டனா, ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டனா ரெட்டா இருக்கான். எப்படி ரெட்டா இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு இது பண்றான் ஈக்குவேஷன். உப்புமா எப்படி போட்டிருக்கா அப்படின்னு கேட்டனா, அவ ஃபேஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மனசிலான்னு பார்த்தோம். அந்த மனசிலா அப்படி இது தூளா உடைச்சா அப்படி இருக்கும், ரெட்டா வரும். ஸோ அவ ஃபேஸ் வந்து ரெட்டா இருக்கு. ஏன் ரெட்டா இருக்குன்னா பயத்தால ரெட்டா இருக்கு. ஸோ இங்க தஸ்யாக அந்த பக்தம் எப்படி இருக்குன்னா, நிர்மர்த்தித சூர்ண மனசிலா. சோ நிர்மர்த்திதேன மனசிலா ததாபூத வஸ்திரேன. ஆக்சுவலி மனசிலாங்கிறது ஃபெமினின் ஜெண்டர். சோ நிர்மர்த்திதா சூர்ணித மனசிலா அப்படிங்கிறது எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அப்படி எடுத்துட்டா அது ஃபெமினின் ஜெண்டரா இருக்கு. ஆனா அட்ஜெக்டிவ் வந்து வக்திரத்துக்கு போகுது. அதனால ததாபூத வக்திரேன அப்படின்னு அதை கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்து ஒட்டி விட்டுட்டா அந்த ஃபேஸ் வந்து ரெட்டா இருக்கான். ரெட்டா இருக்கிறது எப்படின்னா மனசிலா ரெட்டா, அந்த ரெட்டு பவுடர் மாதிரி. அதுவும் எப்படிப்பட்ட மனசிலா? ரெட்டு பாறை சூர்ணம் பண்ணா பவுடரா வருது. அது மாதிரி இருக்கிற அந்த மனசிலா மாதிரி இருக்கிற பக்திரேன நகர தேவா மாதிரி பயந்து வேகமா நீ போறது ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறான். நகர தேவதை வந்து பயந்து போல, இவ பயந்து போறா. நகர தேவதை மக்களை காப்பாத்துறதுக்கு தான் போகுது. இங்க வந்து இது உபமா அலங்காரம். நகர தெய்வத வத் அப்படிங்கிறதுனால அங்க வந்து உபமா அலங்காரம். உத்பிரேக்ஷ அலங்காரம் வந்து இங்க நிறைய தெரியறதே.
நிர்மத்தித சூர்ண மனசிலா இவ பக்தரேன அதற்கெல்லாம் வந்து உத்வேஷாலம். ஒரு இமேஜினே பண்ண முடியாத ஒரு இது சொல்றதுனால கம்பாரிசன் சொல்றதுனால உத்வேஷாலம். இங்க ஏதாவது போட்டிருக்காளான்னு மட்டும் நீங்க உங்களோட அலங்காரத்துல பாத்துருக்கோம். இது ரெண்டு தான் போட்டிருக்கு. 157ல இருக்கு. உத்பிரேக்ஷாவும் தத்தித் உபமான் தான் போட்டிருக்கு. ஓ, எனக்கு புக் பேஸ் பண்ணி அலங்காரம் மட்டும் கொஞ்சம் உங்க புக்ல மிஸ் ஆயிடக்கூடாது. ஓகே, இல்ல அதான் உபமாவும் இது உத்பிரேக்ஷா போட்டிருக்கு. இதுக்கு நகர தேவதாவத் உத்பிரேக்ஷனாத் உத்பிரேக்ஷான்னு போட்டிருக்கு. அப்புறம் அஸ்மாபிஹி சண்ட உத்பிரேக்ஷாவா தேவதான்னு சொல்றதுனால உத்பிரேக்ஷாவா? நான் வந்து இங்க சூர்ணிகிருத பக்தோன்னு புரிஞ்சுனேன். அப்படி இல்ல, இங்க வந்து தேவதாயோட கம்பேர் பண்றதுனால உத்பிரேக்ஷான்னு சொல்றோம். அங்கேயும் உத்பிரேக்ஷா வருதுன்னு தெரியல. உத்பிரேக்ஷான இமேஜினேஷன் தான் வரணும். பாருங்க, அது வேற ஏதாவது போட்டிருக்காளான்னு மேல கொஞ்சம் போட்டிருக்கா பாருங்க. இல்ல அது மேல அதெல்லாம் போடல. ஒன்னும் வசந்தேதான் தோமி தாத்மானம் அത്ര பிரத்யயாஸ்ரிதாம் தத்தித் உபமா வசந்த சேனாயாம் நகர தேவதாத் உத்பிரேக்ஷனாத் உத்பிரேக்ஷா இது போத்தியம் வசந்த இல்லகம் விருத்தம்னு போட்டிருக்கு. அவ்வளவுதான். சான்ஸ்கிரிட்லயே தான் போட்டிருக்கு, ஹிந்தியில போடல. ஆக்சுவலா உத்பிரேஷாவோட வந்து இமேஜினேஷன்ங்கிற மாதிரி போகும். அதிசயோக்தி பாசிபிள், ஆனா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் இமேஜினேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த இது வரும். இந்த இடத்துல தேவதையோட கம்பேர் பண்றது ஒன்றும் இது இல்லை. என்னன்னு தெரியல, உத்பிரேஷா போட்டிருக்காங்க. நான் ஆக்சுவலி இங்க புரிஞ்சுட்டேன், நிர்மத்திட்ட சூர்ண மனசு அங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா மூஞ்சிக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இதுதானே வரும், அந்த இடத்துல உங்களுக்கு உபமா தானே வரும். அது உத்பிரேக்ஷான்றீங்களா? வந்து உங்களுக்கு எப்படி சொல்றது, இமேஜினேஷன் ஜாஸ்தியா இருக்குல்ல. ஒரு சாதாரணமா நம்ம லௌகீகமா உபமா இல்லைல்ல, அப்பதானே உத்பிரேக்ஷாமா அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். பட்டி வாங்கி எப்படி போட்டு எனிவே கொடுக்கல போல இருக்கேன். அதுக்கு ஒன்னும் இதுல அதுக்கு ஒரு இதுவும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த சூர்ணவத்துக்கு ஒன்னும் இது கொடுக்கல. ஷகாரஹ अस्माभिः चण्डम् अभिसार्यमाना वने शृगाल इव कुक्कुरैः पलायसे शीघ्रं त्वरितं सवेगं सबृन्दं मे हृदयं हरन्ति. ஓகே, சோ அடுத்தது உலகிறது. அஸ்மாபிகி சண்டம் அபிசாரியமானா வனே சிங்காலி இவ குக்குரைகி பலாயசேஷம் பரிதம் சவேகம் சபிருந்தம் மம ஹிருதயம் ஹரந்தி. எப்படி ஓடுறேன்னா என் மனசு அப்படியே திருடிண்டு ஓடுற அப்படிங்கிறான். அதுக்கு வந்து ஒரு கம்பாரிசன் வேற. வனத்துல வந்து நாய் எப்படி வந்து நதி பொன் நதியை துரத்துறதோ அந்த மாதிரி நான் உன்னை வந்து துரத்தின்றே இருக்கேன். அப்போ கூட நீ என்ன பண்றன்னா தப்பிச்சு என் ஹிருதயத்தை அப்படியே திருடிண்டு நீ ஓடி போயிட்ட அப்படிங்கிறான். வனே குக்குரைகி வனத்துல குக்குரைகி ஸ்ருங்காலி இவ அந்த ஃபெமினைன் ஜெண்டர் போட்டிருக்கு. அஸ்மாபிகி பை அஸ் அந்த 3 பேர் இருக்கிறதுனால அஸ்மாபிகி சண்டம்னா இங்க ரொம்ப தீவிரமான்னு வச்சுக்கலாம். தீவிரேன அபிசாரியமானா அபி அனுசாரியமானா அபி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். ததா அபி அஸ்மாகம் சொல்ல மம ஹிருதயம் தான். ஏன்னா மிச்சுவால வந்து ஸ்டார்ட்ல விட்டான், அவன் மட்டும்தான் லவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. மம ஹிருதயம் சபிருந்தம்னா ஹிருந்தம்னா இந்த இடத்துல வந்து சமூலம்னு எடுத்துக்கிறோம். பிருந்தம்னா ரியலி ஸ்பீக்கிங் கூட்டம்னு அர்த்தம் வரும். அப்போ வந்து கூட்டத்தோட சகனா அவன் மனசை ஃபுல்லா முழுஷா நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இவ வந்து டீக்கால மூலம் அப்படிங்கிற சமூலம் அப்படிங்கிற மீனிங் போட்டிருக்கான். மீனிங் வந்து அப்படிதான் வருது, ஆனா மனசு முழுஷா அப்படி திருடுறாங்கிற மாதிரி வருது. ஹரந்தி திருடின்றவளாக சத்து பிரத்ய ஃபெமினைன் ஜெண்டர்ல இருக்கு. சீக்கிரம் துவரித்தம் ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். வேகமா அவசரமா அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சீக்கிரம் துவரித்தம் அகைன் ச வேகேன கச்சதி வேகமா போறியே அப்படிங்கிறா. பலாயசே அப்படின்னு. இங்க வந்து உபமா அலங்காரம், இங்க வந்து குக்குரைகி சுகாலீவ அப்படின்னு வர்றதுனால அந்த இடத்துல உபமா அலங்காரம் வந்திருக்கு. வேற ஒண்ணும் இல்லைன்னு நினைக்கிறேன்.
வசந்த சேனா. அடுத்தது மியூட்ல இருக்கே. ஓகே. வசந்த சேனா. பல்லவக பல்லவக பரபிருத்திகே பரபிருத்திகே ஷகாரः स भय भाव भाव मनुष्याः मनुष्याः विटः न भेतव्यं न भेतव्यं वसंत सेना माधविके माधविके विटः सहासं मूर्ग परिजनो अन्विष्यते षकारः भावे भाव भाव स्त्रियम् अन्विष्यति ஷகாரः அத்தக்கிம் வசந்த இல்ல விட்டः अतकिं वसन्तः शून्यम् अवलोक्य हा दिक् कथं परिजनो अपि परिभ्रष्टः अत्र मया आत्मा स्वयमेव रक्षितव्यः शाकरः वसन्तसेनिके विलप विलप परभृतिकां वा पल्लवकं वा सर्व वा वसन्तमासं मया अभिसार्यमाणां त्वां कः परित्रास्यते किं भीमसेनो जमदग्निपुत्रः कुन्तीसुतः वा दशकन्धरः वा एषोऽहं गृहीत्वा केशहस्ते दुःशासनम् अस्य अनुकृतिं करोमि. ஓகே. சோ இவ வந்து பயப்படுறா. பின்னாடி இவ ஃபாலோ பண்ண உடனே பயப்படுறா. அவ வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் அவளோட ஒரு ப்ரொடெக்டர் ஒருத்தர் இருப்பான் போல இருக்க, சேவகா, அவனெல்லாம் கூப்பிடுறா. மல்லவக்க பல்லவக்க பரிபிருத்திகே பரிபிருத்திகே அப்படிங்கிறா. இதுல பார்த்தனா பேரெல்லாம் வந்து பல்லவக்க அப்படிங்கிற பரிபிருத்திகே கோகிலாங்கிற அர்த்தம், பல்லவக்கன்னா பல்லவம் அப்படிங்கிற அர்த்தம் வருது இல்லையா. சோ இவன் வந்து ஷாக்கர வந்து என்ன சொல்றான், மனுஷனை கூப்பிடுறாத அப்படிங்கிறா. விட்டன் சொல்றா ந பேத்தவியம் பயப்படாத பயப்படாத அப்படிங்கிறான். மாதவிக்கே மாதவிக்கே இவ திருப்பி கூப்பிட்டு இருக்கா, பேரெல்லாம் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இருக்கா. மூர்க்கக பரிஜனக அன்பிஷ்யத்தை, அவ வந்து ஃப்ரெண்ட தேடின்னு இருக்கா, பரிஜனங்களை தேடின்னு இருக்கா அப்படிங்கிறான். சிரிச்சுட்டே சொல்றான், இது சரியான முட்டாளா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. மனுஷனை தேடுறான்னு இதுதான் சொல்றது, அதுக்கு அது சொல்றான். ஷகார பாவ பாவ ஸ்திரீயம் அன்பிஷ்யதி, லேடிஸியா தேடுறாங்க அப்படிங்கிறா. பின்ன அத்தக்கிம் அப்படிங்கிறான். ஸ்ரீராம் சதம் மாறையாமி சூரகம் அகம் சூரக அஸ்மி சதம் ஸ்திரீனாம் அப்படி அகம் மாறையாமி, 100 பொண்ணு வந்தா கூட நான் கொன்னுடுவேன், நான் பெரிய சூரனாக்கும் அப்படிங்கிறான். வசந்த சேனா ஹாதிக் கதம் பரிஜனோ அப்படி பரிபிஷ்டக அத்திர மயா ஆத்மா ஸ்வயமேவ ரட்சிதவ்ய ஹாதிக்கையோ அப்படிங்கிறா. கதம் பரிஜனோ அப்படி பரிபிஷ்டக, பரிஜனங்க ஒத்தரையும் காணமே, எல்லாம் நஷ்டமாயிட்டாளே அப்படிங்கிறா. மயா ஆத்மா ஸ்வயமேவ ரட்சித்தவிய, மயா ஸ்வயமேவ ரட்சித்தவிய, என்ன நானே தான் காப்பாத்திக்கணும் போல இருக்கு அப்படிங்கிறா. விட்டக அன்பிஷ்யதாம் தேடு அப்படிங்கிறான். இவன் வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் தேடுறா இல்லையா, நல்லா தேடு அப்படிங்கிறான். வசந்த சேனிக்கே விலப்ப பரிபிருத்திகாம்பா பல்லவகம்பா சர்வம்பா வசந்த மாசம். இந்த ஷாக்கரை வந்து சரியான லூஸ் தானே. அவன் சொல்றான், இவ கூப்பிட்டா இல்லையா, இவ கூப்பிட்ட பேரெல்லாம் பார்த்தனா வசந்த மாசத்துக்கு சம்பந்தப்பட்ட பேரா இருக்கு. பல்லவக்க பரிபிருத்திகேன்னு அத மனசுல வச்சுட்டு இப்படி சொல்றான். வசந்த சேனிக்கே விலப்ப நன்னா அழு அப்படிங்கிறான். பரபிருத்திகாம்பா பல்லவக்கம்பா சர்வம்பா வசந்த மாசம், எல்லா நீ பரபிருத்திகாவை கூப்பிடு, பல்லவக்கத்தை கூப்பிடு, இல்ல சர்வம் வசந்த மாசம் ஆக்குவைய, எல்லாத்தையும் வேணாலும் கூப்பிடு அப்படிங்கிறான். மயா அபிசாரியமானாம் துவாம் கக பரித்ராயசே, நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உன்னை. மயா அபிசாரியமானியா தும், என்னால ஃபாலோ பட்ட உன்னை கக பரித்ராயசே, யாரால காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறா. அப்புறம் ஒரு ஆஸ் யூஷுவல் தப்பா ஒரு உபமா சொல்ல போகுது. கிம் பீமசேனக ஜமதக்னி புத்திரக குந்தி சுதக வா தசகந்தரோ வா ஏஷுக அகம் கிரகித்வா கேசகஸ்தே துஷாசனஸ்ய அனுகிருதிம் கரோமி. கிம் ஏஷக அகம், ஓகே, நான் என்ன பண்ண போறேன்னா, அகம் ஏஷக இப்படிப்பட்டனா, இந்த உன்னை வந்து கேசஹஸ்தே கிரகித்வா பவத்யாக கேசம் ஹஸ்தே கிரகித்வா, அதை கையால புடிச்சு இழுத்து துஷாசனஸ்ய அனுகிருதிம் கரோமி, துஷாசனஸ்ய சதுருஷ்யம் அகம் கரோமி, நான் பண்ண போறேன் அப்படிங்கிறான்.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் என்ன சொல்றான். எப்படிப்பட்டவாமா அப்படின்னு தன்னைத்தானே பெருமையா சொல்லிக்கிறான். அவன் வந்து ஜமதக்னி புத்திர மாதிரியான். ஜமதக்னி புத்திர மாதிரி, பீமசேன மாதிரி, குந்தி சுதக அதுவா தசகந்தரக. குந்தி சுதக அப்படின்னா அர்ஜுனன் வச்சுக்கலாம், தசகந்தர ராவணன். இப்போ இதுல வந்து இதுல இப்படி வச்சுக்கலாம். அப்படின்னா ரெண்டாவது இது புத்திசாலி இல்ல இல்லையா, அதனால இப்படியே எடுத்துக்கலாம். ஜமதக்னி புத்திரக பீமசேன. இவன் ஜமதக்னியோட புத்திர பீமசேன. ஏன்னா இவன் உளருவான் அப்படிங்கிற லாஜிக் எடுத்துன்னு பார்த்தனா, அப்படி இல்லடா குந்தி சுதக தசகந்தர கைவ. குந்தியோட புத்திர வந்து தசகந்தரன் இவன் உளர்ற மாதிரி அப்படியே நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாவும் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றான். இந்த இடத்துல வந்து உபமா அலங்காரம் வருது. ஏன்னா தன்னைத்தானே ஜமதக்னி புத்திரக பீமசேன குந்தி சுதக எல்லாம் சொல்லி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து அடுத்தது இங்க இன்னொன்னு இடத்துலயும் இருக்கு, துஷாசனசிய அனுகிருத்தியும் கரோமின்னு வேற சொல்லியிருக்கு. அவளை மாதிரி நானும் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. நீங்க அலங்காரம் மட்டும் உங்களதுல ஒரு வாட்டி பாருங்க. அலங்காரம் உபமா அலங்காரம் போட்டிருக்கு, ஒண்ணும் இல்ல இல்லையா? வேற ஒண்ணும் போடல. விருத்தம் தான் போட்டிருக்கு, இந்திர விரஜ்ரா போட்டிருக்கு. அசிஹி சுதீக்ஷணः பலிதம் ச மஸ்தகம் கல்பயே ஷீர்ஷம் உத பாரயாமः வா அலம் தவ ஏதேன பலாயிதேன முமுஹு சூர்யோ வா முமூஷக யக பவதி ந கலு முமூர்ஷயः வாது. ஓகே, முமூர்ஷயः பவதி ந ச கலு ஜீவதி. ஓகே, நானும் பிரேக்ஷஸ்வன்னு ஃபர்தரா அது சொல்றான். நான் என்னை பத்தி நீ என்ன நினைச்சுட்டு இருக்க அப்படின்னு அதை பத்தி பெருமையா சொல்லிக்கிறது. அசி சுதீக்ஷணக பலிதச்ச மஸ்தகம் கிருத்தாமக சீஷம் தவ மாரயாமோவா அலம் தவ ஏதேன பலாயித்தேன முமுஷுகயக பவதி ந சக ஜீவதி. நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? மம அஸ்தி அப்படின்னு நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும். என்கிட்ட இருக்கு, என்ன இருக்கு? மம அஸ்தி சுதீக்ஷணக அசி, நல்லா ஸ்ட்ராங்கா தீக்ஷணா நல்லா ஷார்ப்பா இருக்கக்கூடிய அசி கத்தி இருக்கு என்கிட்ட. அதை தவிர நீ எப்படி இருக்கன்னு கேட்டா, ஷீ இஸ் ஆக்சுவலி மூவிங் டுவர்ட்ஸ், அவ ஃபர்தரா போயிட்டே இருக்கா. நடக்கத்தே என்ன ஆகும்னா, நம்ம நடக்கத்தே கழுது கொஞ்சம் பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குமா, அந்த அந்த போஸ் அப்படி இருக்கும் போல இருக்கு. சோ தவ மஸ்தகம், உன்னோட தலை இருக்கு பத்தியா, ச பலிதம், பலிதம்னா பெண்ட் ஆகிருக்கு. எப்படி பெண்ட் ஆயிருக்குன்னா, மம அபிமுகம் பலிதம் அஸ்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன நோக்கி இருக்கு. சோ தவ சீஷம் தவ மஸ்தகம் அகம் கிருந்தாமி பயம் கிருந்தாமகன்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு தலையை நாங்க துண்டிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கிருந்தாமகன்னு கிருத்து தாத்துவோட உத்தம புருஷ பகுவச்சனத்துல யூஸ் பண்ணிருக்காங்க. இருக்கட்டும், அதர்வைஸ் அதர்வைஸ் மாரையாமி கொன்னுடுவேன் அப்படிங்கிறான். இங்கே தலையை கொட்டினாலே கொன்னுடுவேன், எல்லாம் ஒண்ணு மாதிரிதான். வா தவ ஏத்தேன பலாயித்தேன அலம், அதர்வைஸ் நீ இப்படி பண்ணாத, ஏன்னா ஏத்தேன பலாயித்தேன அலம், போதும் நீ ஓடுனதெல்லாம் நிறுத்து அப்படிங்கிறான். யக முமுஷுகு பவதி சக ந ஜீவதி யக மர்த்தும் இச்சதி, who wants to commit suicide, who wants to die, சக ந ஜீவதி, அவன் வந்து ந ஜீவதி, அவன் வாழ மாட்டான், அவன் செத்துதான் போவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க வந்து உனக்கு பக்கத்துல ஆக்சுவலி வந்து ரியலி ஸ்பீக்கிங் முமுஷு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மர்த்துமிச்சு தான், செத்து போக விரும்புறவன் அப்படின்னு. ஆனா நம்ம இந்த இடத்துல கான்டெக்ட் அவ்வளவு அழகா ஒட்டாததுனால இவ என்ன பண்ணிருக்கா, ஆசன்ன மிருத்யுக்கும், சப்போஸ் டெத்து உன்கிட்ட வந்துடுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நிச்சயமா ஜீவன் போகதான் போகும். அப்படின்னா நான் உன்னை நிச்சயமா கொண்டுடுவேன், நீ என் பேச்ச கேட்கலாம் அப்படின்னா அந்த மீனிங்ல அவன் சொல்றான். இங்க வந்து அலங்காரத்துல என்ன போட்டிருக்கான்? ஒண்ணும் இல்ல, போடல போல இருக்கேன், ஒண்ணும் காணும். ஒண்ணும் இல்ல, அலங்காரமே இல்ல. நெக்ஸ்ட் காவிய அலங்காரம் போட்டிருக்குப்பா. ஓ, இந்த இடத்துல ஏன் தெரியுமா? செகண்ட்ல வரும். யக முமுஷக ஜீவதி பவதி சக ஜீவதி ந ஜீவதி, அந்த இடத்துல காவியலிங்க அலங்காரம். அர்த்தாந்தர நியாசம் கூட அப்ப போல சொல்லலாமே, இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தானே இருக்கு. அதனால நீ ஓடாத அப்படிங்கறதுனால காவியலிங்க அலங்காரம். எவன் வந்து சாக
இருக்கானோ அவன் வந்து பொழைக்க மாட்டான், அதனால நீ ஓடாத அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் காவியலிங்க அலங்காரத்துக்கு. அர்த்தாந்திர நியாசம் கூட சொல்லலாம். அந்த ஒரு சென்டென்ஸ் தனியா பார்த்தா ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு, அதற்கு அர்த்தாந்திர நியாசமும் அது வரும். நெக்ஸ்ட் वसंत सेने आर्य अबला खलु अहं विटः अत एव ध्रियसे शकारः अत एव न मार्यसे। वसंत सेना स्वगतं कथम् अनुनयो अपि अस्य भयम् उत्पादयति। भवतु एवं तावत् आर्य अस्मात् किमपि अलङ्करणं तर्क्यते। विट्टः शान्तं पापं भवति वसन्तसेने न पुष्पम् अर्हति। पुष्पम् ओषं वा मोषं पुष्पमोषम् अर्हति। to steal, to take. पुष्पमोषम् अर्हति उद्यानलता तत्कृतम् अलङ्कारणैः। वसन्तसेना तत् किं खलु इदानीं। शकारः अहं देवपुरुषः मनुष्यः वासुदेव कामयितव्यः। वसन्ते सक्रोतं शान्तम् अपेहि अनार्यं मन्त्रयसि। शकारः सः हस्ततालं विहस्य भाव प्रेक्षस्व तावस् अन्तरेण सुस्निग्धावाद सुस्निग्धा एषा गणिका धारिका ननु येन मां भणति ये हि श्रान्तो असि क्लान्तो असि इति। अहं न ग्रामान्तरं न नगरान्तरं वा गतः। आर्यके शपे भावस्य शीर्षम् आत्मीयामि आम् पादाभ्यां तदा एव पृष्ठा अनुपृष्टिकया आहिण्टमानः श्रान्तः क्लान्तो अस्मि संवृत्तः। நிறுத்திக்கலாமா? ஓகே. இவ வந்து ஆரிய அபலா குலுவகம், நான் வந்து அபலா இல்லையா அப்படிங்கிறா. அதையேவ திரியசே, அதனாலதான் நீ உயிரோட இருக்க. ததா ஏவ பவதி ஜீவனம் தாரயதி அப்படிங்கிறா. த்ரீ தாத்து இஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னு அர்த்தம் வருது. சோ திரியதே, இது ஆத்மநேபதி தாத்து அந்த மாதிரி வரும். சோ ஷகார அதையேவ நம்ம ஆரியசே, நான் அதனால்தான் உன்னை கொல்லல அப்படிங்கிறா வசந்த சேனா. கதம் அனுநயோ அப்படி அசிய பயம் உட்பாதயதி. அனுநய தயா சகிதக சக வததி ததா அபிமாம் பயம் ஏவ உட்பாதயதி. எனக்கு அது எப்படி இருக்குன்னு கேட்டேன்னா பயத்தை தான் கொடுக்கறது அப்படிங்கிறான். பவத்து ஏவம் தாவத் ஆரிய அஸ்மாத் கிமபி அலங்கரணம் தற்கையத்தே. இவளுக்கு ஒரு டவுட், ஒருவேளை ஏதாவது நம்ம போட்டு இருக்கிற அலங்காரணம் வேணுமோ அப்படின்னு. ஆரிய அஸ்மாத் எங்கிட்டேந்து கிமபி அலங்கரணம் தற்கையத்தே, ஏதாவது அலங்கரணம் பூஷணம் வேணுமா அப்படின்னு கேட்கிறான். என்ன நிறைய அலங்காரம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. சாந்தம் பவதி அப்படிங்கிறா வசந்த சேனே அப்படிங்கிறா. சாந்தம் அப்படிங்கிறா. அப்படிலாம் இல்ல, பொறுமை அப்படி கிடையாது. புஷ்பமோஷம் அர்க்கதி உத்யானலதா. உத்யானசிய லதா இருக்கு பத்தியா, அது வந்து அந்த புஷ்பமோ போஷம்னா அந்த பூவை வந்து அந்த உடைக்கிறது, நம்ம பிச்சை எடுக்கிறோம்ல, அர்க்கதி. அந்த கார்டன்னாலே பூவோட இருந்தாதான் அழகு இல்லையா. அந்த கார்டன்ல அந்த பூவை போய் பதிச்சு எடுத்தா எப்படி. சோ உத்யானலதா புஷ்பசிய மோஷம் ந அர்ஹதி, புஷ்பத்தை துரோடனம் ந அர்ஹதி. அதே மாதிரி தத்து அது மாதிரிதான் கிருதம் அலங்கரணைகி, நீ பண்ணிட்டு இருக்கிற அலங்கரணமும் அப்படிதான். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நீ எடுக்க வேண்டாம், அதை கொடுக்க வேண்டாம் நீ அப்படின்னு அர்த்தம். தத் கிம் கலு இதானிம், அப்ப என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற. ஷகார வயா அகம் காமயித்தவியக, நீ என்ன லவ் பண்ணணும் அப்படிங்கிறான். அகம் நான் எப்படிப்பட்டவன் நினைச்சுட்டு இருக்க. அகம் தேவ புருஷக மனுஷியக வாசுதேவ, இப்படி எல்லாம் தன்னைத்தானே சொல்லிக்கிறது. நான் தேவ புருஷன் மனுஷ வாசுதேவக எல்லாம் நான் தான். சோ துவயா காமயித்தவியக அப்படிங்கிறான். வசந்த சேனா சாந்தம்ங்கிறா. சாந்தம்னா ஐயோ இப்படி சொல்றானேன்னு அழுத்துக்கிற மாதிரி. ஆக்சுவலா அப்பேகி அனாரியம் மந்திரயசே, தள்ளிப்போ அப்படிங்கிறா. அனாரியம் மந்திரயசே, தேவையில்லாத ஒரு இன்டீசென்ட்டா பேசுறியே அப்படிங்கிறா. இந்த ஷாக்கரை வந்து இங்க வந்து ஆஸ் யூஷுவல் வளரல் பார்ட்டியாச்சே,
அது என்ன பண்றது, இவ வந்து சாந்தம் சாந்தம் அப்படிங்கறத வந்து சாந்தம் சாந்தம்னு காதுல வாங்கிட்டான். அப்ப என்ன அர்த்தம், கிளாந்தம்னு அர்த்தம் இல்ல. அப்போ வந்து அவன் வந்து தனக்கு ஃபேவரபிளா ஏதோ மாறிட்டா இவ அப்படின்னு தப்பா புரிஞ்சுட்டு விடுறது. சோ என்ன பண்றது, அது பாவ பாவ பாரு பாரு அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். பிரேக்ஷஸ்வ தாவத் பாரு அந்தரேன சுஸ்னிக்தா ஏஷா கணிகாதாரிகாலனு. இந்த கணிகாதாரிகால இருக்காளே அவ அந்தரேன சுஸ்னிக்தா, மனசுக்குள்ள அவளுக்கு என் மேல ஒரு அன்பு இருக்கு அப்படிங்கிறான். ஏனமாம் படதி ஹேகி ஸ்டாந்தோ அஸ்மி கிளாந்தோ அசி, தட் இஸ் வை ஷீ இஸ் டெல்லிங் ஏன, அந்த அதனாலதான் தயா மாம் மனசி என்ன சொல்றா, என்கிட்ட சொல்றா, ஏகி பா சாந்தோசி கிளாந்தோசி, ரொம்ப டயர்டா இருக்கேன், கிளாந்தே ரொம்ப முடியல அப்படின்னு சொல்றா. அகம் ந கிராமாந்தரம் நகராந்தரம் பா கதக, நான் வந்து வேற கிராமத்துக்கோ நகரத்துக்கோ நான் போல அப்படிங்கிறான். அவகிட்ட பேசுறான் இந்த டாபிக். ஆரியக்கே அப்படின்னு அவளை அட்ரஸ் பண்றா. அகம் ஷபே, நான் வந்து இது பண்றேன், சபதம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆத்மீயாபியாம் பாதாபியாம், ஆஸ் யூஸ்வல் தப்பா உளரும் இல்லையா, ஆத்மீயாபியாம் ஹஸ்தாபியாம், என்னோட கையால சபதம் பண்றேன்னு சொல்லாம பாதாபியாம்னு உளறது. நம்மளோட இவனோட உளறின்னு இருக்கு தப்பு தப்பா. ஆத்மீயாபியாம் பாதாபியாம், என்னோட காலால அப்படிங்கிறது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், கையாலன்னு புரிஞ்சுக்கணும் அத. காலால நான் எங்க சபதம் பண்ண போறது, பாவசிய சீஷம், பாவனா என் ஃப்ரெண்டோட தலையில நான் சபதம் பண்றேன், என் கையால அடிச்சு சபதம் பண்றேன் அப்படிங்கிறான். தவ ஏவ, அதாவது நான் எங்கேயும் வேற கிராமத்துக்கு நகரத்துக்கு போல, உன்னை மட்டும் தான் பாக்குறேன்னு ஒரு பொய்ய அள்ளி விடுறது. தவ ஏவ பிருஷ்ட அனுபிருஷ்டிகையா ஆகிந்தமானக சாந்தக கிளாந்தோ அஸ்மி சம்ருத்தக. உனக்கு பின்னாடி தவ ஏவ பிருஷ்ட அனுபிருஷ்டிகா, பிருஷ்டன்னா பின்னாடி, பிருஷ்டன் இஸ் பேக், அனுபிருஷ்டிகா ஃபாலோ பண்றதுனால. சோ பவந்தம் பவந்தம் வராதே, பவதி அனுசரமானா அகம் ஸ்டாந்தோஸ்மி, நான் வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறதுனால ஸ்டாந்தோஸ்மி கிளாந்தோஸ்மி அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். விட்ட ஸ்டாப் பண்ணிக்கலாமா இங்க, ஏன்னா அடுத்த 2 ஸ்லோகமும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒட்டின மாதிரி கொஞ்சம் சேர்ந்து படிச்சாதான் நல்லா இருக்கும். சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். 163 வருது. இங்க என்ன பேஜ், அதை மட்டும் மனசு வச்சுக்கோ. ஓகே, 163 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா, see you tomorrow.